சார் வணக்கம். இன்சாம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பத்தி தான் சார் நான் இப்ப கேட்க போறேன். மனுஷங்க சராசரியா மினிமம் 6 ஹவர்ஸ் அவங்க தூங்குனாதான் அவங்களுடைய டே டு டே லைஃப்ல அவங்களால ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண முடியும். அப்படி இருக்கப்பறம் தான் உடல் நலமும் மனநலமும் சீரா இயங்கும். இப்படி இருக்கிற பட்சத்துல தூக்கமின்மையால தான் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மனக்கவலை இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா இதை பேஸ் பண்ணி தான் இருக்குதா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது டிப்ரெஷன்னால தூக்கம் இன்மை வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நல்ல கேள்வி. அதாவது நார்மலாகவே மனசோர்வு, மனக்கவலை, டிப்ரெஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு 80% மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்க. அதில் 80% மக்களுக்கு தூக்கமின்மை, இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை, சரியாக தூக்கம் வராது. தூக்கத்தை இப்போ இனிஷியேட் பண்ணுறதும் கஷ்டம், தூக்கத்தை மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். அதாவது 10 மணிக்கு பெட்டுக்கு போனாங்கன்னா 12 மணி 1 மணிக்கு தான் வரும். இல்லை 10 மணிக்கே தூங்கிட்டா கூட 1 மணி 2 மணிக்கு முழிப்பு வந்துடும். இல்லைன்னா இயர்லி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். 4 மணி என்ன சொல்ல 4-5 மணிக்கே முழிப்பு வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, இன்சோம்னியா தூக்கமின்மையினால டிப்ரெஷன் வருமான்னு கேட்டால் ஆமாம், அதுவும் ஒரு நெகட்டிவ் லூப், ஒரு சைக்கிள் மெயின்டைன் ஆகுது. தூக்கமின்மையில் இருக்கிறவங்களுக்கு, இன்சோம்னியாவில் இருக்கிறவங்களுக்கு 40% மக்களுக்கு டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அதாவது என்னன்னா, ஸ்லீப் அண்ட் மென்டல் ஹெல்த் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூப் இருக்கு. அதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் இருக்கு. இது வந்து ஒர்சன் ஸ்லீப் அண்ட் மென்டல் ஹெல்த். இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 அதாவது ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ்னால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது வருது, டிக்ளைனிங் மென்டல் ஹெல்த் வருது. மென்டல் ஹெல்த் வந்து டிக்ளைன் ஆகுது. டிக்ளைன் ஆகுது. அடுத்து வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மென்டல் ஹெல்த் குறைய குறைய நமக்கு வந்து இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மையும், சரியான தூக்கம் வர மாட்டேங்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னால ஒரி இருக்கிறதுனால மென்டல் ஹெல்த் குறையுது. ஸ்டேபிளான மென்டல் ஹெல்த் இல்லை. அது குறையிறதுனால மனம் நல்லா வந்து நமக்கு ஸ்டேபிளா இல்லாததுனால நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. புவர் ஸ்லீப் வருது. இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீலிங்ஸ் ஆஃப் ஃபெட்டிக், அதாவது உடல் சோர்வு வருது. உடல் சோர்வு வர்றதுனால நம்மளால எதையும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளால பண்ண முடியல. இது பண்ண முடியாததுனால காலையில இருந்துச்சா நைட்டு கான்சன்ட்ரேஷன் எந்த வேலையும் பண்ண முடியலப்ப மறுபடியும் ஸ்ட்ரெஸ், ஒரி வந்து அதிகமாயிருது. இது அதிகமாகறதுனால மறுபடியும் ஸ்ட்ரெஸ், ஒரி அதிகமாகறப்ப அந்த மென்டல் ஹெல்த் குறைஞ்சது. இதுதான் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் லூப் வந்து பாத்தீங்கன்னா இது வருஷம் ஸ்லீப் அண்ட் மென்டல் ஹெல்த். மெயினா இது வந்து எதனால வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த தூக்கமின்மைங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா செரட்டோனின் சொல்லக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது ஒரு ஹார்மோன். அது வந்து பிளட் லெவல்ல கம்மியா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து தூக்கமின்மை வருது. நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த செரோட்டோனின் எஸ்எஸ்ஆர்ன்னு பேர், செலக்டிவ் சீரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர். அது மாதிரி மருந்து மாத்திரையை கொடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். ரெண்டாவது, அவங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீப் ஷெடியூல்னு இருக்குது. டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 10 மணிக்கு பெட்டுக்கு போனால் 10 மணிக்கு போகணும். 5 மணிக்கு எந்திக்கணும்னா மார்னிங் 5 மணிக்கு எந்திக்கணும். இல்லை நைட்டு லேட்டாக போகிறீங்க, 11 மணி 12 மணிக்கு போகிறீங்க, காலையில் 6 மணி 7 மணினா அந்த ஷெடியூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பழகுங்க. ஒன்று. அடுத்த நேப்னு பேர், மதிய நேரத்தில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து தூங்கலாம். இது வந்து பவர்ஃபுல் நேப்புன்னு பேர். 20 மினிட்ஸ் தூங்குனீங்கன்னா எமோஷன் குறையும், ஃபிசிக்கலாக நல்லா இது கிடைக்கும், சோம்பேறித்தனம் குறையும். 20 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் தூங்கினாலும் பிரச்சனை தான், அந்த ஒரு சோர்வாகவே இருக்கும். 10 மினிட்ஸ் கம்மியாக தூங்கினா கூட உங்களுக்கு அந்த பவர்ஃபுல் நேப்புன்னு சொல்ல முடியாது. அந்த நேப்போட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. ஒன்று வந்து ஸ்லீப் ஷெடியூல் பண்ண சொல்லியிருக்கேன். ரெண்டாவது நேப்பை இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். மூணாவது நான் சொல்கிறது வந்து என்னென்னா, உங்களுக்கு இது மாதிரி தொந்தரவு இருக்குது, 2 வாரமாக இருக்குது, 14 நாட்களாக இருக்குன்னா பக்கத்தில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைக்காட்ரிஸ்ட், மனநல மருத்துவரை பார்த்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். சைக்கோ எஜுகேஷன் பேர். இதில் வந்து 3 விதமாக நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, சிபிடி. ரெண்டாவது இன்டர்பர்சனல் தெரப்பி. மூணாவது சைக்கோ டைனமிக் தெரப்பி.
இது மாதிரி சின்ன பயிற்சிகள் மூலியமாவே நம்ம வந்து என்ன சொல்ல இந்த நோயை வந்து ஈஸியா நம்ம குணப்படுத்தலாம். இது ஒரு சாதாரண மனநோய் தான் டிப்ரெஷனுங்கிறது. ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி சில அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. சைக்கோ எஜுகேஷன் கவுன்சிலிங் அதை ஃபாலோ பண்ணுங்க. 2வது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த ஸ்லீப் ஷெட்யூலோ, நேப்போ அதை ஃபாலோ பண்ணுங்க. 3வது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி டேப்லெட் சொல்றேன்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய மனநல மருத்துவரை பார்த்து இந்த டேப்லெட்டு நான் சொன்ன மாதிரி எஸ்எஸ்ஆர்ஐ டேப்லெட்டு அந்த பார்த்தாங்கன்னா அவங்க டாக்டரே கொடுப்பாங்க. அது மாதிரி மருந்து மாத்திரைகளே குணப்படுத்தலாம். 4வது கட்டம்னு எடுத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டிமுலேஷன் தெரபின்னு பேரு. அதுல வந்து என்னன்னா இசிடின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரபி கரண்ட் ஷாக் கொடுக்கறது. ஆர்டிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெப்படேட்டிவா டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் ஒன்று இருக்கு. அடுத்து விஎன்எஸ் வேகல் நர்வ்னு ஒரு ஸ்டிமுலேஷன். அந்த சில நரம்பு பகுதியை நம்ம தூண்டி விட்டாலே அது மூலயமா வந்து நாளடைவில் வந்து தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அந்த செரட்டோனின் லெவல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அது அதிகமானாலே உங்களுக்கு அந்த ஸ்லீப் வேக் சைக்கிள் கம்ப்ளீட்டா இதாயிரும், குணமாயிரும். தேங்க்யூ.